சூழ்நிலைகளை மாற்றியமைப்பது எப்படி என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றியமைக்க தேவனுடைய வார்த்தையில பதில் இருக்கிறது. நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கடந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் பதில் உடைய ஒரு தேவன் இருக்கிறார். அதை அவர் தம்முடைய வார்த்தையிலே எழுதி வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றியமைக்க முடியும். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை வல்லமையும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு இதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று யோசுவா 1:8 தேவன் யோசுவாவுக்கு சொன்னதை வாசிக்கிறோம். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். தேவ வார்த்தையினுடைய வெளிப்பாட்டி மகத்துவங்களையும் புரிந்து கொண்டால் காரியங்களை நீங்களே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் உடையவர்களாக நீங்கள் இருக்க முடியும். கடந்த வாரங்கள்ல தேவ வார்த்தையை எடுத்து உங்கள் சூழ்நிலைகளுக்கு பதிலாக சொல்லப்பட்டிருக்கிற தேவ வார்த்தை எடுத்து உங்கள் வாயில வைத்து நீங்கள் பேசுவதன் மூலம் ஏற்படுகிற விடுதலை மாற்றத்தை குறித்து கடந்த 2-3 வாரங்களாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து வருகிறேன். இன்றைய தினத்திலும் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். அநேகர் போன் வாயிலாக தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களையும் உங்களுடைய மேலான ஆலோசனைகளையும் இன்னும் அநேக தகவல்களையும் தந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த நாளிலும் கூட தேவ வார்த்தையை இப்படி தொடர்ந்து உற்சாகமா கேட்கிற உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தையில நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையின் தியானத்துக்குள்ள நாம் போகலாம். உங்களுக்கு இருப்பதை பேசாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருப்பதை பேசாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை பேசுங்கள் என்று கடந்த 3 வாரங்களாக நான் உங்களோடு கூட பேசினேன். உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அல்லது உங்க வாழ்க்கையில என்ன இருக்குது அதை பேசாதீங்க. அதுக்கு பதிலாக தேவ வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் பேச வேண்டும் என்று நான் சொன்னேன். தேவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக இருளாய் இருந்த உலகத்தை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். நிறைவும் ஒழுங்கினுமா இருந்த பூமியை பார்த்து நிறைவுகள் உண்டாக கடவுது என்று அவர் சொன்னார். அதாவது இருந்தது இருள், இருந்தது குறைவு, இருந்தது ஒழுங்கின்மை. ஆனால் அவர் பேசினதோ வெளிச்சம், நிறைவு, இந்த அபண்டன்ஸ், அந்த திரள் ஏராளம் என்றே தேவன் பேசினார். அப்பொழுது அவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். எப்பொழுது நாம் தேவ வார்த்தையை நம் வாயில வைத்து பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே அவர் நமக்கு உதவி செய்ய அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஆனால் வார்த்தை அங்கு வந்த போதோ அங்கு சிருஷ்டிப்பு உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எந்த காரியங்கள் நீங்க நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, அதை குறித்து தேவனுடைய வார்த்தையில என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் அறிந்திருப்பது மிக அவசியம். அதை நீங்கள் உங்கள் வாயில வைத்து பேசுகிற நேரத்திற்காக ஆவியானவர் காத்திருக்கிறார். பண பிரச்சனைகள்ல நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னா, ஐயோ பண பிரச்சனை இருக்கிறன அப்படின்னு சொல்லி உங்கள் பிரச்சனைகளை குறித்தே யோசித்து கவலைப்பட்டு இருக்கிறத நீங்க நிறுத்திட்டு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அதை உங்கள் வாயில வைத்து பேச ஆரம்பியுங்கள். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தால் என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வார்த்தையிலே சொல்லி இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது 23ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான் இல்லையா, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க அந்த வார்த்தை, I shall not want. அதாவது எனக்கு தேவை என்று ஒன்றும் இருப்பதே இல்லை. I shall not want. எனக்கு குறைவில்லை, நான் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வேன், அதுதான் எனக்கு சொந்தம் என்று குறைவில் இருக்கும் பொழுது நிறைவை குறித்து பேசுங்கள். வேதத்தில் பாருங்கள், யோவேல் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இப்ப நீங்க கேட்கலாம்,
பலவீனன் பலவீனன் தானே சொல்லணும், பலவான்னு சொன்னா அது பொய்யாயிடாதா அப்படின்னு கேட்கலாம். நல்லா கவனிங்க, உங்களுக்கு இருப்பதை நீங்கள் பேசினால் தொடர்ந்து அதையே தான் பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் வார்த்தை என்பது ஒரு விதையை போன்றதாக இருக்கிறது. The word is like a seed. நீங்கள் எப்பேற்பட்ட விதையை விதைக்கிறீர்களோ அதற்கேற்ற அறுவடையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எடுத்துக்கொள்வது போல, நீங்கள் எப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்களோ அதற்கு ஒத்ததான அந்தந்த ஜாதிகளுக்குரிய அந்த விதை அந்த விதையை விதைக்கும் போது அதற்குரிய அந்த கனியை மேனியை இது தருகிறது எப்படியோ அதே போல நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கும் ஒரு மேனி இருக்கிறது, ஒரு விளைச்சல் இருக்கிறது, அதுதான் உண்டாக ஆரம்பிக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இருப்பதையும் நடந்து கொண்டிருக்கிறதையும் நீங்கள் பேசிக் கொண்டு இருக்காதீர்கள். என்ன நடக்க வேண்டுமோ அதை சொல்லுங்கள். எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில அதை பேச ஆரம்பியுங்கள். மலையை பார்த்து பேசு என்று இயேசு சொன்னார், மலையை பற்றி பேச சொல்லவில்லை. இன்றைக்கு நாம் பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம், தீர்வை குறைவாக பேசுகிறோம். ஜெபம் என்பது கூட உங்கள் பிரச்சனைகளை தேவனிடம் தெரிவிக்கும் நேரம் அல்ல. ஹலோ, கொஞ்சம் கவனிச்சு கேட்கும்படி சொல்றேன். ஜெபம் சொன்னா உங்க பிரச்சனைய ஆண்டவர்கிட்ட சொல்ற நேரம் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, நம்ம பிரச்சனையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்ற நேரம் தான் ஜெபம் அப்படின்னு சொல்லி. உங்க பிரச்சனை எல்லாம் ஏற்கனவே அவருக்கு தெரியுங்க, நீங்க இன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். ஆனா அவருடைய கேள்வி என்ன? அப்ப எதுக்கு ஜெபிக்கணும்? உங்க பிரச்சனைக்கு என்ன நடக்கணும், உங்க பிரச்சனையில என்ன நடக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் ஜெபமாக இருக்குது. Pray the solution, don't pray your problem. உங்கள் பிரச்சனைகளை ஜெபிக்காதீர்கள், pray the solution, தீர்வை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்கள். நீங்கள் தீர்வை பேசுகிறதான் சரியான ஜெபமாக இருக்கிறது. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. அப்ப பலவீனனா ஒரு ஆள் இருக்கிறான், அப்ப அவன் எழுந்து நான் பலவீனன் பலவீனன் சொன்னா தொடர்ந்து அந்த விதையை விதைக்கிறான். விதைக்க தொடர்ந்து பலவீனத்துக்கு நேராகவே அந்த நபர் செல்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஏனென்றால் இப்ப பலவீனனா இருக்கிறான், ஆனால் தேவனுடைய வார்த்தையில நாம் பலவானா இருக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வருகிறதை குறித்து சங்கீதக்காரன் தாவீது எழுதும் போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்துல 105வது சங்கீதம் 37வது வசனத்துல இப்படி நாம் வாசிக்கிறோம், அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இருந்ததில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பலவீனம் தேவனுடைய திட்டம் அல்ல, பலவீனம் தேவனுடைய நோக்கம் அல்ல. அப்போ அதை நான் பேச போறதில்லை. இப்ப நான் பலவீனனா இருக்கலாம், ஆனால் நான் பலனா இருப்பது தேவ நோக்கம் என்று அதை நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே தேவ வார்த்தை, பாருங்க இயேசு சொன்னார், தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் அது ஜீவனுமாயும் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சொல்லிய வார்த்தைகள் ஆவியாயும் அது ஜீவனுமாயும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஜீவனுள்ள வார்த்தை, அந்த மாறாத வார்த்தையை உங்கள் வாயில வைத்து பேச ஆரம்பிப்பீர்கள் என்றால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல, இவைகளிலே மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, தரித்திரன் எவனும் நான் செழிக்க முடியும் என்று சொல்வானாக. தோல்விக்கு நேரா போயிட்டு இருந்தா தோல்வியை பேசிட்டு இருக்காங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பேச ஆரம்பியுங்கள். நீங்கள் பேச பேச பேச, நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் சொன்னார் உலகம் உண்டானது, தேவன் சொன்னார் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, நீங்களும் அவரை போலதான் உருவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் உலகம், தேவனுடைய உலகத்தை அவர் எப்படி வார்த்தையை பேசி பேசி உருவாக்கினாரோ அதே போல உங்கள் உலகம் நீங்கள் பேசுகிற வார்த்தையினாலதான் உருவாகிறது. நீங்கள் எப்பேற்பட்ட வார்த்தையை பேசுகிறீர்களோ அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உங்களால் உருவாக்க முடியும். அதை தான் நான் தொடர்ந்து சொல்லுவீர்கள். நீங்கள் தோல்வியை பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னா அப்படிப்பட்ட உலகத்தை தான் நீங்க உண்டாக்குவீங்க. நீங்க பலவீனத்தை பேசுவீங்கன்னா அதை தான் நீங்கள் அறுப்பீர்கள். அநேக நேரத்துல நான் சொன்ன மாதிரியே ஆயிட்டுல அப்படின்னு அநேகர் சொல்றது உண்டு. பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி தான் ஆகுங்க, ஏன் அப்படி சொன்னீங்க, நான் சொன்ன பார்த்தீங்களா அப்படியே நடந்துட்டு அப்படிம்பாங்க நிறைய பேர். அதுல ஒரு சந்தோஷம், ஏன் சொன்னீங்க, வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை நீங்க சொல்ல வேண்டியதானே. ஏனென்றால் மார்க் 11ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிற அந்த பிரமாணம் மிகப்பெரிய ஒரு பிரமாணமாக இருக்கிறது, விசுவாச பிரமாணம். அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொன்னபடி அப்படின்னு சொல்லல. பாருங்க, நீங்க என்ன சொல்ல போகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்வை நிர்ணயம் செய்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாழ்ந்திருப்பதும் தோற்று போவதும் ஆசீர்வாதமாக இருப்பதும்
அல்லது தாழ்வில் இருக்கிறதும் தரித்திரத்தில் இருக்கிறதும் உங்கள் வாயின் அறிக்கையில இருக்கிறது. மனிதன் அவன் தன் வாயின் பலனை புசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நீங்கள் பேசுகிற வார்த்தை கவனியுங்கள். எப்பேற்பட்ட வார்த்தையை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? தேவ வார்த்தையில உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டதை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்கள் மாமிசமும் உணர்ச்சியும் உங்கள் சூழ்நிலைகளும் என்ன சொல்லுகிறதோ, உங்க சுற்றிலுள்ளவர்கள் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்களோ அதை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? அதை நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா அதை தான் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் அதற்கு மாறாக தேவன் என்னை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறார். தேவ வார்த்தையில நான் இப்படி வாழ முடியும், நான் பலவானாய் வாழ முடியும், ஜெயிக்கிறவனாய் வாழ முடியும், காரியங்களை மேற்கொள்கிறவனாய் வாழ முடியும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். பாருங்க, எரேமியா தேவன் ஒரு மாபெரும் ஊழியத்திற்காக அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போது எரேமியா சொல்றான், ஆண்டவரே, என்னாலலாம் இந்த காரியத்தை செய்ய முடியாது, இந்த காரியங்கள் எனக்கு முடியாது என்று அவன் சொல்லுகிறான். நான் சின்ன பையன், என்னால இந்த காரியங்களை செய்ய முடியாது என்று அவன் சொல்லுகிறான். அப்ப பாருங்க, தேவன் அவனுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. எரேமியா 1வது அதிகாரத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனம். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. Do not say I am a only child. நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே என்று சொல்லுகிறார். ஏனென்றால் வார்த்தை தான் உலகங்களை சிருஷ்டிக்கிறது, வார்த்தை தான் வாழ்க்கையை தோற்றுவிக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனால் உங்களிடம் வார்த்தை இருந்தால் எல்லாம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். எதுவும் இல்லாத சூழ்நிலைகள் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று வேதம் சொல்கிறது. உங்களிடத்துல இப்படி சிருஷ்டிக்கக்கூடிய எல்லா சுகத்தையும் செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்துகிற தேவ வார்த்தை குறித்த தெளிவு, அந்த வார்த்தையை உங்கள் வாயில் வைத்து செய்கிற அறிக்கை உங்கள் வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும் என்றால் ஒரு மாபெரும் விடுதலையை நீங்கள் காண முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமா இருக்கிறது, அதை உன்னுடைய இருதயத்துல வைத்து நீ பேசுவேன்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கை செய், அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. வெறுமனே ரட்சிக்கப்படுறதுக்காக மட்டும் சொல்ல, இயேசுவை ஏத்துக்கணும் என்ன பண்ணும்? இயேசு கல்வாரி சிலுவையில எனக்காக மரித்தார், என் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் என்று ஒரு மனிதன் இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினால் இயேசுவே என் ஆண்டவர் என்று அறிக்கை செய்வானால் அவன் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்து விடுகிறான். வெறுமனே பாவ மன்னிப்புக்காக மட்டும் அந்த வசனம் அப்படி சொல்லாமல் வாழ்க்கையில எல்லா ரீதியான மாற்றத்துக்கும் அதுதான் ப்ராசஸ், அதுதான் பிரமாணமாக இருக்கிறது. அப்ப நீங்க எதுல ரட்சிப்பை, எதுல மீட்படைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை எடுத்து வைத்து உங்கள் வாயிலை பேச ஆரம்பிப்பீர்கள் என்றால் ஒரு மாபெரும் விடுதலையும் மாற்றத்தையும் உங்களால் காண முடியும். உங்கள் நாவுதான், உங்கள் வார்த்தை தான் நீங்கள் போகிற அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி நடத்தி செல்கிற ஒரு பெரிய திறவுகோலாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப முக்கியமானது பாருங்க. அப்ப என்ன வேணாலும் பேசணும், எப்படி வேணாலும் பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒருபொழுதும் தோல்வியான வார்த்தைகளை ஒருபொழுதும் பேசாதீர்கள். ஏனென்றால் உங்கள் வார்த்தையில வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாவின் அதிகாரம் என்கிற ஒரு அதிகாரத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. நான் என்ன சொல்றேனோ அதுதான் உண்டாக போகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைங்கிறது ஒரு விதை மாதிரி பாருங்க, சொன்ன உடனே நடந்துறது இல்லை. நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, இம்மிடியட்டா ஏதாவது நடக்குமா, உடனடியா ஏதாவது வேணுமா. நிறைய பேருக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டு இல்லையா நாம இருக்கிறது, எல்லாமே உடனே வேணும், இம்மிடியட்டா வேணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரிதான் வாழ்க்கையிலையும் கூட எல்லாமே உடனே வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவன் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து அவன் சொன்னா நடக்கும்னு சொல்லியிருக்கான். சொன்னா உடனே நடக்கும்னு சொல்லிடல, அது ஒரு ப்ராசஸ், தொடர்ச்சியாக. தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு விதையை போன்றதாக இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்துல அப்படிதான் வாசிக்கிறோம். மார்க் 4:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க வசனத்தை விதைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உள்ளத்தை, உங்களுடைய இருதயம் ஒரு நிலத்திற்கு ஒப்பாக வேதம் அங்கு சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்போ நீங்க தொடர்ச்சியாக தேவ வார்த்தையை உங்கள் இருதயம் என்கிற நிலத்தில விதைக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நல்லதொரு விளைச்சலை, எப்பேற்பட்ட விளைச்சல் உங்களுக்கு வேண்டும்? சுகம் வேண்டுமா, செழிப்பு வேண்டுமா, வெற்றி வேண்டுமா, உயர்வு வேண்டுமா, தேவனுடைய மன்னிப்பு, தேவனுடைய விடுதலை, வாழ்க்கையில என்ன உங்களுக்கு வேண்டும்? தேவ வார்த்தையை எடுத்து தேட ஆரம்பிங்கள். தேவன் என்னெல்லாம் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அதெல்லாம் தேடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதை தேடாதான் பிரச்சனை. இதை தேடினீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களை தேடி வரும். பாருங்க, பைபிள்ல எங்கேயுமே
வேலை தேடுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல சொல்லியிருக்குது, ஞானத்தை தேடு, ஞானத்தை சம்பாதி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க ஞானத்தை சம்பாதிச்சீங்கன்னா கம்பெனி எல்லாம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கும். நமக்கு பிரச்சனை என்னன்னா, இங்க என்ன சொல்லியிருக்குங்கிறத கவனிக்கிறதே இல்லை. இதை நீங்கள் சம்பாதித்தால் தேவ வார்த்தை என்கிற ஞானம் உங்கள் வாழ்க்கையில அவைகளால் உங்களை நீங்கள் நிரப்பி கொண்டிருப்பீர்கள் என்றால் அவைகள் உங்களை தேடி வரும். உங்களை தேடி மற்றதெல்லாம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது சொன்னான். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, the mercy and goodness it's overtake you, அது உன்னை மேற்கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க முன்னாடி வந்து நின்று நீ என்னை எடுத்துக்கோ, உன்கிட்ட இருந்தாதான் எனக்கு பெருமை என்று அவைகள் சொல்லும். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ மட்டரக ஒரு வாழ்க்கை கிடையாது. தலை நிமிர்ந்து வாழ்க்கையில நிம்மதியோடு சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தேவாதி தேவனோடு கூட சேர்ந்து வாழ்க்கையின் சூழ்நிலைகளை ஆளுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நீங்கள் அளப்பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் ஆளப்பிறந்தவர்கள். அழுது கொண்டு இருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழும்படி தேவனால் உருவாக்கப்படவில்லை, நீங்கள் ஆளும்படி அவரால் உருவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் அழுது கொண்டிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நீங்கள் ஆள பிறந்தவர்கள். நம்ம அந்த லேவை என்ன பண்ணிட்டோம், மாத்திட்டோம்னு நினைக்கிறேன்ல, அள பிறந்தவர்கள் அப்படின்னு மாத்திட்டோம். ஆள பிறந்தவர்கள், வானத்தையும் பூமியின் சமுத்திரத்தின் எல்லா காரியங்கள் மீதும் ஆள பிறந்தோம். ஒரு ஆளுகை செய்கிற பர்சனாலிட்டியோடு தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் இப்படி மட்டரகமா உங்களை குறித்து எண்ணாதீர்கள். மட்டரக வாழ்க்கை அல்ல, உன்னதமான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கைக்கு நேராய் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பிரவேசிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க பேசக்கூடிய வார்த்தை, எப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்களோ அதை தான் நீங்கள் அறிக்கிறீர்கள். நான் சொன்ன இது ஒரு விதை மாதிரி. உங்கள் இருதயம் என்பது ஒரு நிலம் போன்றதாக. நீங்கள் தான் விவசாயி. நீங்கள் ஒரு விவசாயியாகவும் இருக்கிறீர்கள், நீங்கள் பேசுகிற வார்த்தை விதையாக இருக்கிறது, உங்கள் உள்ளம் ஒரு நிலம் போன்றதாக இருக்கிறது. இப்போ சில பேர் சொல்லலாம், நான் எதுவும் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துட்டு இருக்குது, ஒன்று உங்களுக்கு தெரியுமா? நான் யாருக்கு என்ன தீங்கி பண்ணேன், யாருக்கு என்ன பண்ணேன், ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றது உண்டு, ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்துல எதையுமே நீங்க விதைக்கலாட்டா கூட சிலவைகள் முளைத்து இருக்கிறதே நீங்கள் பார்ப்பீர்கள். முள்ளு, அது என்ன வேணாலும் முளைக்கும். அதே போலதான் வாழ்க்கையை நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலன்னு சொன்னா என்ன வேணாலும் நடக்கும் வாழ்க்கை. ஏன்னா உங்கள் வாழ்க்கைக்கான அதிபதியாக தேவன் உங்களை வச்சிருக்கிறார். தேவனே அப்படி வச்சிருக்கிறாரு. இட்ஸ் a God system. அது தேவனுடைய பிரமாணத்தின் அடிப்படையில் அப்படிதான் தேவன் உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க தான் கையெடுக்கணும். அப்ப நீங்க நிலம் மாதிரி இருக்கிறீங்க. என்ன வேணும் உங்கள் வாழ்க்கையில, எது அறுவடையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? வெற்றி. அதற்கான தேவ வார்த்தை எடுத்து வையுங்கள். எல்லா இடங்களிலேயும் அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். இந்த அறிக்கை உங்கள் வாயில் இருக்கும் என்றால் நீங்கள் செய்கிற வேலை, படிப்பு, குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றியை காண முடியும். நான் சொன்னேன் இல்லையா, வேலைக்கு போகும்போதே இந்த வேலையை மனுஷன் செய்வானா அப்படின்னு தான் போறாங்க. அப்புறம் எப்படி அதுல ஆசீர்வாதம் இருக்கும்? படிக்க போகும்போதே அந்த புத்தகத்தை வேற மாதிரி பாக்குறது, இதெல்லாம் என் மண்டைக்கு ஏறாது இப்படி சொல்றது. ஏறாதுன்னு சொன்னா எப்படி ஏறும் உங்களுக்கு? உங்க வார்த்தையின்படி தான் ஆகும். உங்களுக்கு ஏறலட்டா கூட நான் சொல்றேன், உங்களுக்கு படிப்பே ஏற மாட்டுக்கா, நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையில சொல்லிக்குது, கிறிஸ்து உங்களுடைய ஞானமா இருக்கிறார். கிறிஸ்து உங்களுடைய ஞானமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், இயேசு என்னில் இருக்கிறார், ஆகையால் கிறிஸ்துவின் ஞானம் எனக்கு உண்டு, தேவ ஞானம் எனக்கு உண்டு என்று நீங்கள் பேச ஆரம்பிங்க. நான் சொல்றேன், கொஞ்ச நாள் கழிச்சு மிகப்பெரிய ஒரு ஞானியாக, மிகப்பெரிய ஞானம் படைத்தவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். வார்த்தை சிருஷ்டிக்கிறது, வார்த்தை படைக்கிறது. செழிப்பின் உலகம் வேண்டுமா, அதை பேச ஆரம்பிங்க. ஆசீர்வாதம் வேண்டுமா, அதை பேச ஆரம்பிங்க. வேதத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம், 1 பேதுரு 3வது அதிகாரம். ஏற்கனவே இந்த வசனம் வாசித்திருக்கிறோம், ஆனா இந்த பகுதி வாசிக்கலன்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. தீமைக்கு 9வது வசனம், தீமைக்கு தீமையும் ஊதாசனத்திற்கு ஊதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்க எதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க? ஆசீர்வாதத்தை, சாபத்தை கிடையாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ எதை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை பேசுங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீங்கள் அழைக்கப்பட்டபடியால்
நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க எதை பெற்றுக்கொள்ளணும் விரும்புறீங்களோ அதை பேசுங்க. வியாதியை பேசாதீங்க, நிலிருந்து தரித்திரத்தை பேசாதீங்க. தரித்திரம் என்பது ஒரு சாபம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதில் இருப்பது ஒருபோதும் தேவ திட்டம் அல்ல. தேவன் ஒரு ஐஸ்வர்ய சம்பர்ணர், நீங்களும் அவரை போல ஐஸ்வர்ய சம்பர்ணவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு உங்கள் தரித்திரத்தை கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உங்களை ஐஸ்வர்யவானாய் ஆக்கும் பொருட்டு அவர் தரித்திரரானாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தரித்திரத்தின் சாபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு கல்வாரி சிலுவையில மரித்தார், உயிர் தெழுந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வாழ்க்கையை உங்களுக்கு வாக்குறுதி சென்றிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன வேணுமோ அதை நீங்க தேடுங்க. இந்த வேதத்தை கொஞ்ச நாள் எடுத்து வச்சு உங்க பிரச்சனை என்ன, அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்குன்னு வாசித்து அதை எடுத்து அதை வைத்து பேச ஆரம்பிங்கள். உடனடியா மாற்றம் வந்து நான் சொல்லல. எப்படி ஒரு விதைய விதைச்சிட்டு அறுவடைக்காக ஒரு விவசாயி காத்திருக்கிறானோ அதே போல நீங்கள் பேச 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 அந்த வார்த்தை உங்கள் ஆவிக்குள்ளாக செல்லும். இந்த வார்த்தைங்கிறது உங்க ஸ்பிரிட்ல அப்படியே சேரும். பாருங்க, மரியாள் சொன்னா இல்லையா, அந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அதுதான் அறிக்கை. பாருங்க, இந்த ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லிருக்கு நான் கடன் கொடுப்பேன் என்று, உங்களுடைய வார்த்தையில சொல்லிருக்குது நான் சுகமானேன் என்று, உங்களுடைய வார்த்தையில சொல்லிருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று, உங்களுடைய வார்த்தையில சொல்லிருக்கிறது என்னுடைய எல்லையெங்கும் சமாதானம் இருக்கும் என்று. அந்த வார்த்தையின்படி ஆக கடவுது. இதே பேசுங்க, அதுதான் ஜெபம். பாருங்க, தேவ வார்த்தையை பேசுவதுதான் ஒரு நல்ல ஜெபமாக இருக்கிறது. 100% ஜெபத்துக்கு நீங்கள் பதிலை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்தில் இப்படி இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொன்னார். வார்த்தையை பேசுவதுதான் நல்ல ஜெபமாக இருக்கிறது. வார்த்தையை தேவன் சொன்ன அந்த வார்த்தையை பேசுகிற நேரம் தான் ஒரு வல்லமையான ஜெபத்தின் நேரமாக இருக்கிறது. பாருங்க, அப்போ அந்த அதற்கேற்ற அந்த விதையை